Hi students, இப்போ நான் பார்க்க போகிற கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேருந்து இது குரூப் 1 பேப்பரில் 2024 வந்த ஒரு கொஸ்டின். The effect of deficit financing is ஓகே. ஸோ the effect of deficit financing is ஆப்ஷன் A, B, C, D. இதில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பணப்புழக்கத்தின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் இன் ப்ரைஸஸ், விலைகள் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகே, வேலையின்மை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வட்டி விகிதம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணணும்னா டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டெஃபிசிட்னா என்னென்னா செலவுக்கும் வரவுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இந்த வித்தியாசம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட்டில் துண்டு விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபிசிட்டை என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி இதை அடைச்சிருவாங்க. ஸோ பாரோவிங்ஸ் ஆர் லோன்ஸ் எங்கேருந்து வாங்குவாங்க, மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், வேர்ல்ட் பேங்க் கிட்டேருந்து வாங்கலாம், நம்ம நாட்டு மக்கள் கிட்ட இருந்தே கூட கடன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, இந்த செலவை அதிகமாக செலவு பண்ணி வரவு கம்மியாக இருந்தாலும் செலவு அதிகமாக அவங்களால பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது டெஃபிசிட் ஃபினான்சிங் பண்ணும்போது இந்த பணம்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், நம்ம எக்கனாமிக்குள்ளே நுழைஞ்சிடும். ஓகே, எக்கனாமினா என்ன, நம்ம வீடு, நம்ம கம்பெனிஸ், நம்ம கவர்மெண்ட், நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாமே தான் நம்ம எக்கனாமி. இந்த எக்கனாமிக்குள்ளே இந்த பணம் எல்லாம் நுழைஞ்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி மணி சப்ளை அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் ஏ. ஏன் இதெல்லாம் வராது அப்படின்னு பாருங்கள். விலைகள் குறையுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பணம் லோன்ஸ் வழியாக கவர்மெண்ட்டுக்கு வரதுனால விலைகள் மக்களுக்கு குறையுமானா அது கிடையாது. இது சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத் பொறுத்து தான் இருக்குது. கவர்மெண்ட் பண்ணுற செலவு பொறுத்து வராது. அதே மாதிரி டெஃபிசிட் ஃபினான்சிங்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகுமா அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை யார் மானிட்டர் பண்ணுவாங்க, யார் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ, அதோட பேங்க்ஸ். ஓகே, ஆர்பிஐ ரெப்போ ரேட்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் பேங்க்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற பண்ணிக்கலாம். ஸோ இதனாலலாம் இது வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.